வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஸோ இன்றைக்கி நடந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் தமிழ் வந்து 30 மதிப்பெண்கள், நமக்கு 30 கொஷின்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க 50 மதிப்பெண்களுக்கு. ஸோ அதுக்கான கொஷின் பேப்பர்ஸை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்கலேருந்து அடுத்து டெட் எக்ஸாம் எழுதுறவங்கலேருந்து ஸோ எல்லாருக்கும் டிஆர்பி எழுதுறவங்க வரைக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எவ்ரி கொஷின்ஸ்க்கு சொல்ல போகிற ஆன்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாம் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். கிடந்த என்ற சொல்லினுடைய பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படிங்கிறது கொஷினாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆப்ஷன். 4th ஒன் கிட ப்ளஸ் இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. சரியா? அதிலே செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குறள் கொடுத்துருக்குறாங்க. இரத்தலும் டேஷ் போலும் கரத்தல் டேஷ் தேற்றாதார் மாட்டு. சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டாக வருது. சரியா? ஈதலே கனவிலும், அதாவது இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. சரிங்களா? இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்து தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா செந்தாமரை இந்த சொல்லினுடைய சரியான புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தாமரையினுடைய புணர்ச்சி விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4th ஆப்ஷன் ஈறுபோதல் ப்ளஸ்ஸு முன்னின்று மெய்த்திரிதல். ஓகேவா? ஸோ 4th கொஷின் பார்த்தீங்கன்னா முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? விடையை சரியான விடையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முரண்படு மெய்மை இது வந்து உங்களுக்கு 4th கொஷினுக்கு சரியான ஆப்ஷன் 4th ஒன் டி ஆப்ஷன். எதிர் சொல்லாக அமையப்பெறும் மெய்மை, எதிர் சொல்லாக அமையப்பெறும் மெய்மை. ஸோ இதுதான் உங்களுக்கு 4th கொஷினோட ஆன்சர். அடுத்து 5th ஒன் பாருங்கள், பொறுத்துக. அதில் ஒரு பக்கம் அசைகளும் இன்னொரு பக்கம் வாய்ப்பாடும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அப்படியே கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 5க்கு சூட்டபுள் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டி ஆப்ஷன் கரெக்டாக வருது. ஓகேவா? கொஷின் நம்பர் 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கரெக்டாக வரும். சரிங்களா? அதில் நேர் நிறை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக வருது? தேமாங்கனி. ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் 5க்கு. ஸோ வெரிஃபை பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவலாக எல்லாரும். கொஷின் நம்பர் 6 பாருங்களேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. வாழை இலைக்கு தமிழர் இடமுண்டு தனித்த பண்பாட்டில் அப்படிங்கிறது. ஸோ இந்த சொற்றொடரை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க 6வது கொஷினுக்கு. ஸோ 6வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7th கொஷின் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஷின் நம்பர் 7க்கு பி ஆப்ஷன், அதாவது வினைமுற்று தொடர் தான் அவங்க கொடுத்துருக்குது. பொசுக்கிறது வெயில் அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர். ஓகேவா? கொஷின் நம்பர் 8 அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 8க்கு சரியா மயலுறுத்துகின்ற இந்த இனிய வாசனையுடன் வா இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது? அதாவது மயிலுறுத்து அப்படிங்கிறத நம்ம கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் இருக்குது. கொஷின் நம்பர் 8க்கு பார்த்தீங்கன்னா பி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரியா? இந்த தொடரில் கோடிட்ட சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது? இதான கொஷின். மயிலுறுத்து இந்த சொல் வந்து எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 8க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரியா? கொஷின் நம்பர் 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சருடைய கடமைகள் என நன்றீது இவற்றை ஆராய்தல். ஸோ அது மட்டுமின்றி இந்த கொஷினுக்கு அதை ஃபுல்ஃபில்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம வெரிஃபை பண்ண வரைக்கும் மதுரை காஞ்சி. கொஷின் நம்பர் 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படிங்கிறது. ஸோ இது கொஷின் நம்பர் 10க்கு. கொஷின் நம்பர் 10ஓட ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதியார். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 11 பார்த்திங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு இணை கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொஷின் நம்பர் 11க்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி ஓமை தொகை பார்த்திங்கன்னா முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது தான் இதில் தவறான இணை. மற்ற எல்லாமே சரியான இணையாக இருக்குது. பண்பு தொகை வட்டத்தொட்டி உண்மை தொகை பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. கொஷின் நம்பர் 12 பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க, சரியான விடையை தெரிவித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 ஆப்ஷனை வச்சு இதுலேருந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் நம்பர் 12க்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அதாவது கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரியாக இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்க கொஷின் நம்பர் 12 பாருங்கள்.
சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவண்ணா போனால் சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் சட்டமேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார். மூணாவது பார்த்திங்கன்னா பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கூற்று 1 கூற்று 2 சரி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். வஞ்சப்புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 13க்கு ஏ, அதாவது தேவர் அணைய கயவர் அவர்தாம் மேவன செய்தொழுகலான். சரியா? கொஸ்டின் நம்பர் 13க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 14 ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14க்கு நீங்கள் ஆன்சரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14 வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 14க்கு. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்களேன். துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 15. ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வஞ்சிப்பா. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16க்கும் அதுக்கும் பொறுத்துக்க தான். ஓகேவா? நீங்கள் கொஸ்டினை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16க்கு சூட்டபிள் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17 ஒரு இடத்துக்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவுமைதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 17க்கு பி கால வலுவுமதி. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18ம் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க தான். சரியா? நீங்கள் கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில். அதில் எது சரியான ஆன்சர் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறதா. கொஸ்டின் நம்பர் 18க்கு பி, அதாவது கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரியான கூற்றாக தான் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். சரியா? பாவலேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு இந்த தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் இது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 19. அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ அதில் ஆன்சர் ஆப்ஷன் டியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிறது யார் யாரிடம் கூறியது. ஸோ இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா யார் யார்கிட்ட கூறினது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளிடம் கூறியது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். மா என்ற சொல்லின் இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு மா என்ற பொருளுடைய இருபொருள் பெரியது, அதே மாதிரி விலங்கு. கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். வட்டார மொழி, கொச்சை மொழி, பிறமொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 22க்கு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷனையும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். 22க்கு சி கரெக்டாக இருக்குது. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். சரியா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். போலச் செய்தல் இந்த பண்பு எக்கலையினுடைய ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 23 பார்த்தீங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஸோ இதுதான் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 23க்கு. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் படைப்புகளுள் திரைப்படமான படைப்பு இது. ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் திரைப்படமான படைப்பு எந்த படைப்பு அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 24க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான ஆன்சர் ஊருக்கு 100 பேர். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். 25 பாருங்கள். கரிசல் மண்ணினுடைய வாழ்க்கையை ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 25க்கு. ஸோ 25க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். பிடையா நன்மொழி என்னும் வாய்மை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். 27 பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமில்லாத இணையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, நாவல், குறும்பு தினம், அதே மாதிரி புதினம் இது மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு இணை கொடுத்துருக்குறாங்க. இதில் 27க்கு பொருத்தமில்லாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், அதாவது நாவலுங்கிறது புதிய வார்ப்புகள் இல்லை. சரியா? இது பொருத்தமில்லாத இணை. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்க அப்படின்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் டேஷ் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28. ஸோ 28க்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? அது அந்த இடத்துல கோடிட்ட இடங்கள் தானே. விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பியம் வைப்பு முறை யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 29க்கு. ஸோ 29க்கு பி, அதாவது சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறைங்கிறது இதுதான். அதாவது 29க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. 30 பாருங்கள்.
குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட இடங்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்வுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். அதுக்கு பி காற்று, அதே மாதிரி வழி வாளி, அதில் உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 30க்கு செகண்ட் ஆப்ஷன், அதாவது காற்று, அதே மாதிரி வாளியில் பாத்திரம், இது சரியாக பொருந்தது. ஓகேவா? ஸோ இது நாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருக்க ஆன்சரு. இதில் ஏதாவது சேஞ்ச் ஓவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிறங்க. சரிங்களா? நான் ஒரு சில கொஸ்டின் ரீட் பண்ணாமல் கூட வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி கற்றுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் சரி, அடுத்து டெட் எக்ஸாமுக்கு வரப்போகிறவங்களுக்கும் சரி, டிஆர்பியிலேருந்து எல்லாருக்கும் இது கம்பல்சரியாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.